அன்னியுஷடா சரண் கேம் அடிச்சிட்டா. வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்போம்மா. இன்றைக்கி நம்ம மேட்லி அப்சஸ் கெமிக்கல் பார்ட் 26 பார்க்க போகிறேன்னா, லாஸ்ட் பார்ட் யாராச்சும் பார்க்கல நான் போய் பார்த்துட்டாங்க. ஓகே, நான் எதுக்கு சேனல் வச்சுருக்கேன்னு சத்தியமாக எனக்கே தெரியல, மன்னிச்சிருங்கள். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாரிடா. லாஸ்ட் பார்ட் இது வரைக்கும் பார்த்தோன்னா கூட அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தயாங் ஃபோனில் சொல்லியிருப்பான். ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பார்ட்டில் பார்க்கலாம்டா. ஸோ தயாங் அதை சொன்னதும் ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே கேட்கல. ஜேகேயோட ஃபேஸ் சேஞ்சஸ் மட்டும்தான் தெரியுது. ஜேகே ஜேகே என்ன ஆச்சு? ஜங்குக்கா அவன் எதுவுமே பேசவே இல்லை. ஸோ அப்படியே ஃபோனை வச்சிடறான். தயாங்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் போய் ஃபோன் எடுத்து ஹலோ ஹலோ அண்ணா அண்ணா என்ன ஆச்சு? என்ன ஏன் ஜேகே ஒரு மாதிரி இருக்கா? வெஸ்லி அது சொல்லுங்கண்ணா என்னாச்சு? அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. அப்போ அவ்வளோதான். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. கண் ஃபுல்லாக கலங்கி போய் தண்ணி நிற்கிது. ஹலோ ஹலோ ஏய் இருக்கியாடி? அண்ணா என்ன என்ன சொல்கிறீங்க? விளாடாதீங்கண்ணா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா? இல்லைம்மா, அது அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல. தயாங்கும் தான். ஸோ 2 பேருமே ஃபோன் வச்சிடுறீங்க. நீங்கள் அப்படியே திரும்பி செக்க பார்க்குறீங்க. அவங்க ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக, அவன் ரியாக்ஷன் உங்களால் கெஸ் பண்ணவே முடியல. ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படியே ஜங்குக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ அவன் அதை பார்த்துட்டு எடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் அவன் ஃபேஸே பார்த்துட்டு அட்டன் பண்ணி ஹலோ ஹலோ ஜேகே யார்? நான் அவனோட ஒய்ஃப் பேசுகிறேன். வெஸ்லி எப்படிமா இருக்க? பேபி பேபி ஞாபகம் இருக்கே. பேபி நீ ஏன் ஜேகேக்கு கால் பண்ணுற? அது நான் கேள்விப்பட்டேம்மா. பேபி அழாது ஒன்றும் இல்லை. நம்ம என்னன்னு பார்த்து சரி பண்ணிடலாம். அழக்கூடாது. ஜங்குக்கிட்ட ஃபோன் கொடு. இல்லை பேபி, அவன் ரொம்ப 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 சோகமாக இருக்கான். அப்புறமா பேசிக்கோயேன். அப்போ ஜேகே பட்டன் ஃபோனை பிடுங்கி ஹலோ மருமகனே வணக்கம், எங்கே இருக்கீங்க? வந்துட்டுருக்கீங்க போல். இந்த மாமனாருடைய ஆழ்ந்த வருத்தங்கள் இப்படி நடக்கும்னு சத்தியமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டேன். என்ன பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கு பிடிச்சத ஒருத்தவங்க கிட்டேருந்து எடுத்தா அவங்க பத்திரிக்கை என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியணும்ல. அதான் சும்மா ட்ரை பண்ணேன். என்ன பண்ணுறது, ஒரு அண்ணாதிக்கெலாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. உங்கள் அம்மா தவிர உனக்கு வேறு யாருமே இல்லையே. இதுக்கு மேலே எப்படி இருப்ப? நீ வேணா நீ இருக்கிற ஹைட்டு வெயிட்டுக்கு என்கிட்ட பாடி கார்டாக சேர்ந்துரு. நான் வந்து உனக்கு இருக்கிறதுக்கு இடம், சாப்பாடு எல்லாம் தரேன். டீலா? ஹலோ மிஸ்டர் மருமகனே இருக்கீங்களா? ஜங்குக்கா இதோ பக்கத்தில் என் பிரின்சஸ் கேட்குறாளே, ஏதாவது சொல்கிறா. உங்கள் அப்பா நான் எங்கள் அம்மாவை கொன்னுட்டான், அதான் இப்படி இருக்கேன். அப்படி தான் சொல்லு, சும்மாவே இருக்கு. ஐயோ எப்பவுமே கெத்தாக பேசுவியே. அந்த தேன் வழியிற பேச்சு கேட்க தான் கால் பண்ணியிருக்கேன். ஒரு வார்த்தை கூட பேசலாம் எப்படி தம்பி? ஆச்சா சாரி மருமகனே. ஓகே, உன் வருத்தமும் புரியுது. கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. அவன் சைலண்ட்டாக இருக்கிறத பார்க்க உங்களுக்கு மாறி இருக்குது. நீங்கள் அவன் பக்கத்தில் போயிட்டு அவனை எடுத்து ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்கள தள்ளிட்டு அப்படியே விண்டோ சைடே போயிட்டு வெளிலே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேயோட வீட்டுக்கு 2 பேரும் வந்துடுறீங்க. ஸோ வெளில இறங்கி போயிட்டுருக்கீங்க உள்ள. ஸோ அவங்க ஜிமினும் வந்திருப்பான். ஜிமினும் தயாங்கும் ஜேகேவை பார்த்தோம் வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அலறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக உள்ளே போகிறீங்க. ஜேகேயோட அம்மா வந்து ஃபினரல் பாக்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே சோஃபி இருக்கா. அவள் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அலறா. சோஃபி என்னது இது? ஆண்டி எந்திரிக்க சொல்லு, இதெல்லாம் வேணாம் சொல்லு. ஸோ இந்த சைட் ஜேகே எதுவுமே பேசாமல் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் தள்ளிட்டு
கிட்ட வந்து அவங்க அம்மா பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். ஒரு மாதிரி அவனுக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. அவங்க ஃபேஸே பார்த்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். ஜங்குக், எவ்வளோ நேரம்? காலேஜ்க்கு டைம் ஆகுது, எந்திரி. போகணுமா இல்லையா? மா வேணாமா, போமா. இங்கே பாரு, போ, சீக்கிரம் போய் குளிப்போ. ஹீட்ரு ஆன் பண்ணு, போ, நான் வரேன். என் வாட்சிங்மா ஷர்ட்டு பைக்கு. ஜங்குக், எனக்கு உனக்கு ராமியன் பண்ண சொல்ல கேட்காம சண்டை போட்டு வந்திருக்கல. எனக்கு ஃபுல்லாக வீட்டு வேலை நீ தான் எனக்கு சண்டை போகிறதுனால கேக்கு ஃபுல்லாக நீயே சாப்பிட்ற. பார்க்கு ஜங்கு, இது ஏன்டா இப்படி பண்ணுற? இந்த மாதிரி பண்ணுறா செல்ல பிள்ளையாக்கும். என்னடா என்னை ஏன் தேடுற? நான் விட்டு எங்கேயும் போகல. துணி காய வைக்க மேலே போனேன். என் சமத்து அதுக்குள்ளே பயந்துச்சு. அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். கீப் யூ வேர்ட்ஸ்மா. என்ட்ரிங்க. போக மாட்டேன்னு சொன்னீங்களே. ஸோ ஒரு மாதிரி அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஃபியூனரல் நடக்குது. ஒரு மாதிரி என்ன பண்ணுறேன்னு அவனுக்கே தெரியாமல் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஃபியூனரெல்லாம் முடிஞ்சு ஒரு 3 வீக்ஸ் ஆகுது. ஸோ வீட்டில் இப்போது நீங்கள், ஜங்குக், ஜிமின், தயாங், சோஃபி எல்லோரும் இருக்கீங்க. அப்போ சேக்கே இருந்துட்டு, தயாங், சொல்டா, நீ வீட்டுக்கு வந்தப்போ வீடு எப்படி இருந்துச்சு? வீடு திறந்து இருந்துச்சுடா. உள்ளே வந்தேன், பேம் கத்திட்டே இருந்தான். அப்புறம் அம்மா பின்னாடி. வேறு யாராச்சும் பார்த்தியா? இல்லைடா. யார் மேலாச்சும் டவுட் இருக்காடா உனக்கு? பச்சைமே இருந்துட்டு, ஜெயே, இது வெஸ்லியோட அப்பாவாக இருக்குமாடா? டவுட் க்ரியேட் பண்ணல, தோணுதை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சைடில் இருந்துட்டு, இல்லைண்ணா அவர் அப்படி பண்ணுவார், ஆனால் அவர் நல்லா பேசினார். இல்லை ஜெக்கே, என்கிட்ட பேசினார், ஜங்குக்கிட்டையும் பேசினார். அவராக இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜங்குக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வேணால் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? அவருக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும். யார் பண்ணியிருப்பான்னு கொஞ்சம் இந்த கிரிமினல்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்கலாமா ஜெக்கே? எனக்கு காஃபி எடுத்து வரியா? கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஞ்சி கிச்சன் போயிடுறீங்க. ஸோ இப்போ ஜேகே அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். பச்சைமே வந்துட்டு, என்னடா சொல்கிற? உனக்கு என்ன தோணுது? தான் அப்போ தான் கொண்டுன்னு தெரிஞ்சா அவள் எப்படி ஃபீல் பண்ணுவா? அப்போ அவ்வளோதான். 3 பேர் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இப்போ தயாங்க வந்துட்டு, என்னடா சொல்கிற? அவர் நல்லா பேசினாருன்னு சொல்கிறா, நீ இப்படி சொல்கிற? 2 வார்த்தை அவகிட்ட நல்லா பேசினான், என்கிட்ட இல்லை. அவனுக்கு அவ்வளோ தைரியம், அவ்வளோ சந்தோஷம். எனக்கு பிடிச்சதை பிடிங்கிட்டேன்னு. வெஞ்சன்ஸ், ரிவெஞ்ச். அவனுக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கிட்டேனா, எனக்கு பிடிச்சதான் எடுத்துட்டான். ஜேகே அப்போது ஜேகே அப்படியே தலையாடுறான். இப்பே வாடா, நான் வந்து கொண்டு போட்டுடலான்டா, வாடா, என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன், வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான் ஜிமின். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது ஜிமின், பார்த்துக்கலாம். ஜேகே, சாரிடா. நீ எதுக்கு சாரி சொல்கிற? இல்லை, ஒன்றும் இல்லை. அவகிட்ட சொல்ல வேணாம். ஏன்டா? ஃபீல் பண்ணுவாடா, அவளால் ஏற்றுக்க முடியாது. எப்படி சொன்னா பார்த்தியா? பண்ணதே அவன் தான். அவன்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கணுமா? அவனை வெட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும். ஸோ நீங்கள் அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வரீங்க. ஜங்குக்கா, ஓகேயா, அப்பா கிட்ட கேட்கலாமா? அப்போ சேக்கேன்ட்டு, கேட்கலாண்டி, ஹெல்ப் தானே, அவர் பண்ணுவார், கேட்கலாம். நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் அப்பா கால் பண்ணுறீங்க. ஹலோ வெஸ்லி, எல்லாம் ஓகே இல்லைம்மா? ஜங்குக்கு எப்படி இருக்கான்? நீ ஓகே இல்லை? ரொம்ப அழுதியா? ஆமாம் பேபி, அது விடாது, நான் பார்த்துக்கிறேன். நீ எங்கே இருக்க?
நான் வாங்கியான்சன் மவுண்டனில் இருக்கம்மா. ஒரு மிஷினால் வந்தேன். வாங்கியான்சன் அப்பா, உங்களை மீட் பண்ண முடியுமா? அப்பாவா? மீட் பண்ணலாமே. வரீங்களா? இங்கே உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே ஓகேப்பா. அப்படி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறீங்க. ஸோ போச்சுக்கேன்ட்டு அங்கே என்ன பண்ணுறாரு? அது ஒரு மிஷினால் போனாங்களாம் ஜிக்கே. நம்ம போகலாமா? நான் மட்டும் போயிட்டு வரேன். நானும் வரேன். நான் மட்டும் போயிட்டு வரேன். நானும் வரேன் ஜிக்கே. சொன்னா கேளு. இல்லை நானும் வரேன். நீங்கள் அவர்கிட்ட ஒழுங்காக பேசுகிறது இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி விட்டுறேன், அப்புறம் நீங்கள் பேசிக்கோங்க. நான் பேசிக்கிறேன். சங்குக்கா இப்போ தயங்குந்துட்டு டேய் கூப்பிட்டு போயிட்டு வா. நீயுமா? ஜேகே கூப்பிட்டு போ, அதான் சரியாக இருக்கும். ஸோ ஜேகே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கார் ட்ரைவ் ஃபுல்லாக நீங்கள் சைலண்ட்டாகவே வரீங்க. சங்குக்கா அன்றைக்கி எங்கள் அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னார்? அது உங்ககிட்ட என்ன சொன்னானோ அதாண்டி என்கிட்டயும் சொன்னார். ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் பேசுனீங்க. நான் பேசலடி, அவர் தான் பேசினார். நீங்கள் அப்போ ரொம்ப கோபமாக தெரிஞ்சிங்க. எல்லாம் தப்பாக சொன்னாரா எங்கள் அப்பா? அப்படியே தான் சொல்லியிருந்தேன். சாரி. அவர் அப்படி தான். அவருக்கு என்னை விட்டால் வேறு யாரும் இல்லைல்ல, அதனால அவர் அப்படி பேசிட்டாரு. சாரி. அப்போ ஜேகே இருந்துட்டேன் உங்களை பார்த்து. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குடி. உங்கள் அப்பா அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்டாரு. நீ ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சாரி. ஜேகே மனசுக்குள்ள இதுக்கு நான் ஒன்றும் எதுவும் சொல்ல முடியாதுடி. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இப்போ என் கூட என் அம்மா எல்லாத்துக்கும் காரணமும் நீ தானே. கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நீ இருக்குன்னு இருக்கேன். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுத நீங்கள் அந்த அவர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறீங்க. ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு நீங்கள் ஏறி நான் பேசிட்டு வரேன். நான் பேசுகிறேனே, அதெல்லாம் வேணாம், நான் பேசிட்டு வரேன். அது ஒன்றும் இல்லை, பயப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு காரில் விட்டுட்டேன். அவன் மட்டும் இறங்கி போகிறான். ஸோ அவன்கிட்ட கன் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு அவன் போயிட்டு சொன்ன இடத்துல நின்றுட்டுருக்கான். ஸோ உங்கள் அப்பா அப்படியே வராரு. மருமகனே எப்படி இருக்கீங்க? உடனே ஜங்குக்கு சரௌண்ட் பண்ணி நிறையா கார்ட்ஸ் அப்படி கன் வச்சுட்டு நிற்கிறாங்க அவனை பாயிண்ட் பண்ணி. உன்னை அப்படியே கொண்டுட்டு காரில் இருக்கேன், என் பொண்ணை கூப்பிட்டு போகலான்னு தான் பார்க்குறேன். என்ன பண்ணுறது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ அப்படியா, நல்லா இருக்கே. டேய் கன்லாம் கீழே இறங்குங்கடா. மருமங்க ஏதோ பேசணுமா? ஃபஸ்ட்டு நான் பேசிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ ரெக்ரேட் பண்ணுவேன். எதுக்குடா இவன் பொண்ணை லவ் பண்ணோம், எதுக்குடா இவளுக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படிலாம் நினச்சிருப்பல. நினைக்கணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிட்டா அடைய விட்டுருவானா, அதை தூக்கி வாரி கொடுத்துருவானா, சின்ன பிள்ளைன்னு வளர்த்து வச்சுருவேன். விட மாட்டேன். என் பொண்ணு எனக்கு தான் சொந்தம், புரியுதா அப்படின்னு கிட்ட வந்து பேசுகிறாரு. ஜெய்க்கு செம்மையாக கோவம் வருது. அதுக்கப்புறம் உண்மையாகவே சாரி, என்ன பண்ணுறது, ஒன்று நான் அனாதையாக்கிட்டேன். இப்போ என் பொண்ணையும் கூப்பிட்டு போயிடுவேன். அதான் சொன்ன மாதிரி தான், இதோ பாரு எல்லாரோட ஹைட்டில் தான் நீயும் இருக்க, அப்படி நல்லா பாடிலாம் நல்லா தான் வளர்த்து வச்சுருக்க. பாரா டேட்டூலாம் பாடி கார்டுக்கு செம்மையாக செட் ஆகடா. நீ கிட்ட பாடி கார்டை வேலைக்கு சேர்ந்துக்கோ, சரியா? அப்புறம் என்ன, அவ்வளோதான், டீல் முடிஞ்சிச்சு. அவனை சுட்டுருங்கடா, என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் என் பொண்ணு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா அவன் கூட. இதுக்கப்புறம் மறுபடியும் நான் என் பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கணும்ல. ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். அப்புறம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ,
நீயும் உங்கள் அப்பா மாதிரி தான். அப்போ ஜெகிக்கு ஒன்றுமே புரியல. என்ன எங்கள் அப்பா மாதிரி? எங்கள் அப்பா உனக்கு தெரியுமா? அடப்பாவி, உனக்கு ஃப்ளாஷ்பேக்கே தெரியாதா? என்னடா நீ ஃப்ளாஷ்பேக்கே தெரியாமல் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் ஹீரோன்னு சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி. சரி, என்ன தெரியணும் உனக்கு? எங்கள் அப்பா உனக்கு தெரியுமா? தெரியுமே. எப்படி? டேய், கதையே அங்கே தாண்டா ஆரம்பிச்சுது. எங்கே வந்து கேட்குறான் பாரு. நானும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அவ்வளோதான். ஜெக்கிக்கு செம்ம ஷாக்கு. எது? அப்போது நீ தான் அந்த நான் தான். அப்புறம் உன்னோட தாயாரும் என் ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்கள் அப்பாவும் இந்தியாவுக்கு ஒரு மிஷனுக்காக போயிருந்தப்போ தான் அவங்கள கேரளாவில் பார்த்தோம். லவ் மேரேஜ். ஃப்ரெண்ட்ஸை மேரேஜ் பண்ணிட்டாங்க. 4 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். இதோ அந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? அப்படின்னு ஒரு ஃபோன் ஓப்பன் பண்ணி ஒரு வீடு காட்டுறாரு. பெருசாக இருக்குது, அழகா. இந்த வீட்டில் தான் நான், என் ஒய்ஃப், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, நீ. அப்படி சொன்னதும் அவன் அப்படியே ஒரு மாற்றி பார்க்குறான். உன்னோட பொண்டாட்டி இல்லை, என் பிரின்சஸ், எல்லோரும் இருந்தோம். கிட்டத்தட்ட 6 வயசு வரைக்கும் நீ அங்கே தான் இருந்த. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்து எல்லாம் தனித்தனியாக போயிட்டோம். ஸோ ஜெக்கி அப்படியே ஒரு மாதிரி எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஒன்றா இருந்தோமா, உங்கள் கூட வந்து சின்ன பிள்ளைலாம் ஒன்றா இருந்தானா, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறான். என்ன பிரச்சனை வந்துச்சு? உங்கள் அப்பா என்ன ஏமாற்றிட்டான். ஒரு டீலிங்கோடைய அமௌண்ட்டை மொத்தமாக சுட்டிட்டான். என்ன பண்ண சொல்கிறேன்? அதான் அவங்க அப்பனை போட்டு தரேன். அவ்வளோ தான். ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல. நீ எங்கள் அப்பா பொண்ணியா? ஆமாண்டா. ஏன் எங்கள் அம்மா எதுவும் சொல்லலையா? அவன் இல்லைன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது? 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா? இவளுக்கு ஒரு மாதிரி, அவளுக்கு ஒரு மாதிரி, 2 பேரையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அவள் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? ஏன் பொண்டாட்டி இருக்காளே, சோகத்திலே செத்து போயிட்டா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உங்கள் அப்பா இருந்ததும் உன் அம்மா கோச்சிட்டு உன்னை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டா. உன்னை பார்க்க முடியல. ஒன்றா இருந்த ஃபேமிலி பிரிஞ்சு போச்சு. அப்படி புலம்பி டிப்ரெஷன் போய் இறந்துட்டா. எங்கள் அப்பாவும் நீயும் ஃப்ரெண்டுனா? ஆமாண்டா, நீயும் ஒரு மாஃபியா வம்சாவளி தான் சொல்லப்போனால். அதனால தான் பாரு, ஒரு பெரிய மாஃபியாவே எதிர்த்து அவன் பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கேன். அந்த தைரியம் கூட இல்லை. எப்படி? அதுவும் உன் அப்பனை மாதிரி ஒருத்தனுக்கு பிறந்த நீ சும்மா வாடா இருப்பேன். கேரளாவில் அந்த 2 பொண்ணை பார்த்தப்போ 2 பேருமே லவ் வந்துச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணுற தைரியம் வரல. உங்கள் அப்பனுக்கு வந்துச்சு. அதான் உணவும் வந்திருக்கு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எங்கள் அப்பா இதுக்கு ஒன்று ஏமாற்றணும். காசுக்காகடா, காசுக்காக. மயிறு சாக்கலாம் சொல்லாத. உண்மையான ரீசன் சொல்லு. அதான்டா, எப்பவுமே எது வந்தாலும் நானும் அவனும் பாதி தான் எடுப்போம். அந்த டீலிங்கில் அவன் மொத்தமாக சுற்றிக்கிட்டா விடுவேனா? அவனை அந்த காசெல்லாம் எடுத்து வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டான். இந்த ஒரு வார்த்தை கூட கேட்காம. விட்ரேல்டா. அதான். ஸோ என்ன? உன் கூடவே மிஸ்டர் காங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யார்? அப்போ உங்கள் அப்பா ஒரு மாதிரி டவுட்டாக பார்க்குறாரு. அவன் எப்படி உனக்கு தெரியும்? நீ சொல்லு, நான் சொல்கிறேன் எப்படி தெரியும்னு. அவன் எங்கள் 2 பேருக்கும் அசிஸ்டண்ட்டாக இருந்தான். நல்லது தான். உங்கள் அக்கௌண்ட் செக்ஸ் எல்லாத்தையும் அவன் தானே மெயின்டைன் பண்ணான்? ஆமாம். அப்போ சங்குக்கு வந்துட்டு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் அப்பா மேலே தூக்கி போடுறான். இதில் இருக்க சிக்னேச்சர்லாம் உங்கள் அப்பாவோட தான், எல்லாம் அந்த காங்கோட தான் பாரு. ஸோ அவர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ எல்லாத்தையும் அந்த பர்சனோட தான் இருக்குது. இதெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிது? டேய், நீ தானே சொன்னேன் நான் ஹீரோன்னு. எங்கள் அம்மா கூட இத்தனை வருஷம் இருக்கேன்.
அவங்க சிரித்தா அதுக்கு என்ன ரீசன், அழுதா அதுக்கு என்ன ரீசன், சோகமாக இருந்தால் என்ன ரீசன் எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறதே 4 ரூமு. அந்த 4 ரூமில் அந்த 4 டைரி அவங்க வைக்கிற இடம் எனக்கு தெரியாதா? அந்த டைரியை படிச்சியா? ஆமாம். அதில் காங்பத்தில் இருந்துச்சா? காங்பத்தில் நான் தான் கண்டுபிடிச்சேன். அதில் எதுவும் இல்லை. அது வந்து இப்போ நீ எங்கள் அப்பாவை கொன்னுட்ட, எங்கள் அம்மாவையும் கொன்னுட்ட. நீ சொன்ன மாதிரி நான் அது தான் ஒத்துக்கிறேன். ஆனால் யோசிச்சு பாரு, உனக்குன்னு இருந்தது உன் ஃப்ரெண்டு, கொன்னுட்ட. உனக்காக இருந்தது உன்னோட ஒய்ஃப், ஆண்டியும் கொன்னுட்ட. நீ இல்லைன்னு சொன்னாலும் நீ தான் கொன்ன. 3 பேரையும் நீ தான் கொன்ன. ஓ சாரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆக போகுது. 4 பேரையும் நீ தான் கொன்ன. உன் பொண்ணுக்கு வருஷம் அவள் பிறந்த நாள் அன்றைக்கி ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணுவாங்களாம். அது யாருன்னு அவளுக்கு தெரியாதான். ஆனால் அவங்க கிஃப்டெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சதாகவே இருக்குமா. இதை பற்றி ஏதாச்சும் நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்ன சொல்கிற? உனக்கு தெரியாது. உனக்கு என்ன, அவளை நீ பிரின்சஸ் மாதிரி வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும், அவ்வளோதான் தோணும். அவளுக்கு என்ன பிடிக்கும் உனக்கு தெரியுமா? இந்த கிஃப்டெல்லாம் அனுப்புனது எங்கள் அம்மா தான். அது எனக்கு என்னோடய 12 வயசுலேயே தெரியும் அவங்க யாருக்கும் கிஃப்ட் அனுப்புகிறாங்கன்னு. ஆனால் காலேஜ் வந்தப்போ தான் தெரிஞ்சுது அது உன் பொண்ணு என்னை லவ் பண்ணுறா. எனக்கு அவளை ஃபஸ்ட்லேருந்தே பிடிக்கும். ஆனால் எனக்கு தெரியும் நீ ஒத்துக்க மாட்ட, வித்தை காட்டுவேன்னு தெரியும். அதான் ஸ்டார்டிங்கில் நானும் ஒத்துக்கல. உன் பொண்ணுக்கு ஒன்று சொல்லட்டா, நீ அவளை பிரின்சஸ் மாதிரி வச்சுருக்கியா? கரெக்டு தான், அவளை நீ பிரின்சஸ் மாதிரி தான் வச்சுருக்க. சிண்ட்ரெல்லா மாதிரி அவளுக்கு பிடிச்சதை கேட்காம, பிடிச்சதை பண்ண விடாமல், அதில் வேலைக்காரியாக இருப்பா. இதில் நீ வீட்டுக்குள்ளே அவளை மகாராணியாக வச்சுருக்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப இல்லை. பிரின்சஸா? டேய், அவள் எனக்கு குயின்டா. அவள் என்னோடய குயின். நான் சந்தோஷமாக வச்சுருக்க மாட்டேன். போய் அவளை மறுபடியும் சந்தோஷமாக்கணும்னு சொன்னல. என்கிட்டேருந்து அவளை கூட்டிகிட்டு போனீன்னா அவள் வாழ்க்கை நரகம் மாதிரி தான் இருக்கும். அகைன் இந்த 4 செவத்துக்குள்ளே. அவள் என்னோடய குயின். பிரின்சஸ்னால் மற்றவங்க சொல்கிறத கேட்டு இருக்கணும். குயின் இஸ் ஆல்வேஸ் இண்டிபெண்ட். என் கூட இருக்கும்போது அவள் அப்படி தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனு கண் எடுத்து அவர் அப்படியே பாயிண்ட் பண்ணுறான். ஸோ ஜேகே அவரை பாயிண்ட் பண்ணதும் அவரோட கார்ட்ஸ் எல்லோரும் சுற்றி ஜேகேவை பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அந்த காங் இப்போ ஜெயிலில் இருக்கான். ஆனால் எத்தனை பேரை கொன்ன நீ? இதோ என் முன்னாடி நின்றுட்டுருக்க அப்படின்னு கண்ணை லோட் பண்ணி ஷூட் பண்ண வரான். பட்டுன்னு கண்ணை எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு எட்ட போயிடுறான். ஸோ எல்லோரும் இன்னும் அவனே பாயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் ஒரு மாதிரி கண்ணை வச்சுட்டு யோசிச்சுட்டு பட்டுன்னு திரும்பி, எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை தான், என் பொண்டாட்டி என்னை அப்படி இருக்க விட மாட்டேன், அட்லீஸ்ட் பேருக்காச்சும் அவனுக்கு அப்பன்னு நீ இருக்க, எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை உயிரோட. உனக்கு ஒன்று நான் என்ன சாதிக்க போகிறேன்? உனக்கு ஒன்று நானும் உன்னை மாதிரி கொன்று தான் பழி வாங்குவேன்னு ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி நான் ஒரு மிருகம்னு மாட்டேன். இப்போவும் அவளுக்கு தெரியாது நீ தான் எங்கள் அம்மாவை கொன்னன்னு. தெரியாது. அவளை என்னால் மறுபடியும் கஷ்டப்படுத்த முடியாது. உனக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ நீ வாழ்ந்துட்டு போ. உன் பொண்ணை மட்டும் விட்டுரு, அவள் சந்தோஷமாக இருக்கட்டும். ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைட் நீங்கள் அந்த இடத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி தான் இருக்கீங்க. ஸோ ஜெக்கிக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும். ஸோ அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்திருப்பீங்க. ஜங்குவை கன் பாயிண்டில் நிற்க வச்சதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் இருக்கீங்க. ஐஸ் ஃபுல்லாக டீயும் சோட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முடிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க அழுதுட்டு. ஜங்குக் சொல்லு, என்ன மன்னிச்சிரு. நான் மன்னிச்சு என்ன பண்ணுறது சொல்லு, என்ன பண்ணுறது? நான் மன்னிச்சிட்டேன். உன் ஒய்ஃப் வந்துட்டாங்களா இல்லை என் அப்பா அம்மா தான் வந்துட்டாங்களா? எஸ், அவங்க யாரும் வர மாட்டாங்க.
ஆனால் என்னால் இந்த பழியோட ரொம்ப நாள் இருக்க முடியாது. என்னால் போக முடியும்ல அப்படின்னு அப்படியே ரிவர்ஸ்லேயே நடந்து போயிட்டு அந்த மலையிலேருந்து கீழே குதிக்க போகிறாரு. சங்குக் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அவனும் அப்படியே போகிறான். ஸோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போயிட்டு, ஜங்குக் வராத, என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ, அது போதும், அப்புறம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லிப் ஆகி விழுறாரு. ஜெக்கி அப்படியே ஜம்ப் பண்ணி அவர் ஹேண்டை பிடிச்சிக்கிறான். ஸோ அவர் அப்படியே விழுற ஸ்டேஜில் இருக்கிறாரு. ஜெக்கி அப்படியே பிடிச்சிட்ருக்கான். ஸோ அவங்க கார்ட்ஸ் எல்லோரும் வந்து பிடிக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் வேகமாக ஓடி வரீங்க. ஸோ ஆக்சுவலாக ஜங்குக் பிடிக்கும் போதே இது மாதிரி ரொம்ப மைனோட தான் பிடிச்சிருப்பான் அவரோட கையை, ஆல்மோஸ்ட் ஸ்லிப் ஆகிற மாதிரி. ஸோ கார்ட்ஸ்லாம் வரதுக்குள்ளே அவர் ஹேண்ட் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவார். பேபி. ஸோ எல்லாருமே அப்படியே ஷாக்லேயே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. நீங்கள் போய்ட்டு அங்கே உட்காந்துட்டு செம்மையாக அழுறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டான். எப்போ வந்தீங்க என்ன அப்படி சொல்லிட்டு, எப்படி வந்தீங்க ஜங்குக்கா, ஜெக்கி பேபி ஜெக்கி. ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே கட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட் சீன் ஹாஸ்பிட்டலில். ஸோ கீழே விழுந்தார் இல்லையா, ஸோ எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் வெளில வந்துட்டு, சாரி அவர் கோமாக்கு போயிட்டார், அவருக்கு கான்ஷியஸ் மறுபடியும் எப்போ வரும்னு தெரியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் போயிடுறாரு. ஸோ நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அலறீங்க. அவனும் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ உங்கள் சேரில் உங்களை உட்கார வச்சுட்டு அவனும் பக்கத்தில் உட்காந்துட்டு, நீ எப்படி அங்கே வந்த? நான் ஃபஸ்ட்டே வந்துட்டேன் ஜெக்கே. ஃபஸ்ட் நீங்கள் போனோடனே உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. ஜிமினா நான் கால் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு கொண்டு வந்தேன். அப்போது எல்லாத்தையும் கேட்டுட்டேன் ஜெக்கே. ஜெக்கியா சாரி ஜங்குக்கா அப்படின்னு நான் ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ நடி பண்ண ஒன்றும் இல்லடி, ஒன்றும் அழாத, என்னால் இவ்வளோ பிரச்சனையும் நான் உங்களை லவ் பண்ண வந்திருந்தேன். நேரத்துக்கு ஆண்டி இருந்திருப்பாங்க, எல்லாரும் நீங்கள் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இந்த பிரச்சனைக்குள்ளே வந்திருக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் பேசாதடி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, உன்னையே ப்ளேம் பண்ணிக்காத, புரியுதா? ஒன்றும் இல்லடி, உங்களோட பார், அவர் என்ன பண்ணாரோ, அவருக்கு என்ன தோணுச்சோ அவர் பண்ணார், எனக்கு என்ன தோணுச்சோ நான் பண்ணேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு, எனக்கு சந்தோஷமாக வச்சுருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் எதுவும் சொல்லலை. சொன்னா நீ ஃபீல் பண்ணுவேன், அழுவேன். ஏன் ஜெக்கே, எனக்கு மட்டும் தான் ஃபீலிங்ஸ் அழுகலாம் வருமா? உங்களுக்கும் தானே வரும். நீங்கள் 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 அடுத்ததான் பார்த்துட்டே இல்லை ஜெக்கே. உங்களுக்கு எவ்வளோ பையன் நான் கொடுத்துருக்கேன். நீ எதுவும் கொடுக்கல, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சாரி இனிமே நான் எந்த இதுவும் கொடுக்க மாட்டேன், எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு, உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் இன்னொரு டைம் ஃபீல் பண்ணக்கூடாது, அழகக்கூடாது. உங்கள் லைஃப்பில் என்னால் நீங்கள் நிறைய இழந்துட்டீங்க. இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் நோ, உங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். ஆண்டி இல்லைன்ற அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். உங்கள் தர வேண்டிய லவ் சேர்த்து நான் தருவேன். இன்னொரு டைம் உங்களை நான் விட மாட்டேன் ஜெக்கே. சாரி, எவ்வளோ தத்து தனியாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. சொல்லு தங்கம், லவ் யூ. அழக்கூடாதுன்னா இனிமேல் எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, நான் இருக்கேன். சாரி, லவ் யூ. ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே, என் உயிரே நீ அழுகக்கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே. நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. கிடைச்சதை இழக்கிறதும் இழந்ததை கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம் தானடா. கொடுத்ததை இழக்கிறதும் வேற
கொடுக்கிறதும் நடந்ததை மறக்கிறதும்